இன்னைக்கு நான் திரும்ப இங்க ஒரு புட்டு ரிவ்யூ தான் உங்களுக்கு பண்ண போறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளவத்தையில் ரியோக்கு பக்கத்தில் தான் நிற்கிறேன். இங்கே வந்து இருக்கிறேன்னா இதுக்கு பக்கத்தில் தான் நான் ஒரு கடைக்கு போக போகிறேன். அதை என்னென்னு காட்டுறேன். கடையோட இருக்கிற தாய்ப்பாடு நிற்கிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது. ஆனால் இதில் இருக்கிற போட் வந்து அந்த பீச் ரெசார்ட் பற்றி இருக்குது. ஆனால் அதோட சேர்ந்து இருக்கிறது எங்களை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற A+ பிரியாணி. இப்போ யாழ்ப்பாணத்தில் 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று தலாட்டி சந்தியடியில் இருக்குது, இன்னொன்று அங்கே டவுனுக்குள்ளே ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்குது. அதுக்கு பிறகு இன்னொரு பிரான்ச்சை இப்போ கொழும்புல திறந்துருக்கணும். அப்போ கொழும்புல சரி பிரியாணி அங்கே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு தானே, ஏன் இங்கேயும் வந்து பிரியாணி ட்ரை பண்ணுவாங்கட்டு இங்கே பார்த்தீங்கன்னா புட்டு கொம்பு எல்லாம் கொண்டு வந்திருக்கணும். புட்டும் சிக்கன் கறி, புட்டு மட்டன் கறி, மற்ற புட்டு கொத்து அதெல்லாம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ அது நாங்கள் யாழ்ப்பாணத்தில் எடுக்கல தானே, எங்கே போனாலும் புட்டாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. இப்போ பிரியாணி வந்து அங்கேயும் ட்ரை பண்ணலாம். ஆனால் இதே இந்த புட்டு வந்து அங்கே இல்லை. அங்கே கொத்து ரைஸ் அதெல்லாம் இருக்கு, பிரியாணி இருக்கு. ஆனால் புட்டு கொம்போவோ புட்டு கொத்தோ அங்கே இல்லை. அப்போ இன்றைக்கு நான் திரும்ப இங்கே ஒரு புட்டு ரிவ்யூ தான் உங்களுக்கு பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இங்கே இருக்கிற மெனுவை வாங்கி அது மெனுவில் என்னென்ன எல்லாம் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதோட விலைகளை நீங்கள் இதிலேயே பார்த்து கொள்ளலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மத்தியானம் சோறு கறி, அதோட பிரியாணி, பின்னேரத்தில் இந்த புட்டு அதுகள் இருக்குது. புட்டு கொத்து ஃப்ரைட் ரைஸ் அதில் எல்லாம் இருக்குது. பிரியாணி மிளகரி பிரியாணி 1000 தொடங்குது. சிக்கன் தம் பிரியாணி 1400 ரூபா. மட்டன் பிரியாணி 2000. அதோட முட்டை பிரியாணி பிளேன் பிரியாணி 1800 ரூபாய்க்கும் இருக்குது. பக்கெட் பிரியாணி இருக்குது. அது 3 பேர் 6 பேர் மற்ற 10 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. விலைகள் வந்து இதில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க. அடுத்து சிக்கன் 65 பிரியாணின்னு இருக்குது, 2000 ரூபா. ரைஸும் கறி இருக்குது மத்தியானம், அது 800 தொடங்குது. மீன் 800, இறால் 1600, சிக்கன் 1000, மட்டன் 1500 ரூபாய்க்கு. மற்றது யாழ்ப்பாணம் புட்டு இருக்குது தானே. இப்போ புட்டு கறி அதில் வர்றதுல மீனோட எடுக்க போறீங்கன்னா 800, சிக்கன் 1200, கனவாயோட கனவா மற்றது நண்டு இறால் அதை எடுக்க போறீங்கன்னா 1500, 1600 வருது. பீஃபோட இருக்கு, மட்டனோடையும் இருக்கு. பீஃப்ல புட்டு கொத்தும் இருக்கு, மட்டன்லையும் புட்டு கொத்து இருக்கு. புட்டு கொத்து ஐட்டங்கள் நிறைய இருக்கு. அங்கே பீஃப் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பீஃப் அதில் எடுக்க மாட்டோம், ஆனால் இங்கே இருக்கு. இங்கே நாங்கள் எடுக்கலாம் பீஃப் கொத்து. அதோட சுக்கா ஐட்டங்கள், சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா, பீஃப் சுக்கா, டெவில் பன்னீர், அப்படி சைடு ஐட்டங்களும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வீட்டுக்கிட்டேன்றதால அங்கே A+ பிரியாணிக்கு அடிக்கடி போயிருக்கிறோம். இப்போ அங்கேயும் பிரியாணி சாப்பிட்றது வீட்டில் கொஞ்சம் ஓகே. இப்போ மற்ற பிரியாணிகளோட அது கொஞ்சம் பிடிக்கும். தங்கச்சிக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும் A+. எனக்கு சிக்கன் தான். என்ன மட்டன் வந்து எனக்கு மட்டன் அந்த பெரிய பீஸா போடுறதால எந்த கடையிலையும் மட்டன் பிரியாணி செட் ஆகலை. ஏன்னா மட்டன் பிரியாணினா அந்த சிக்கன் மாதிரி சின்ன சின்ன வெட்டி எதாவது போட்டு தருவாங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும், அந்த சுக்கா மாதிரி. இப்போ நாங்கள் ஓட பண்ண சாப்பாடு வந்துட்டு என்னன்னா 2 குழல் புட்டு இருக்கு. 2 குழல் புட்டு இருக்கு. இல்ல புட்டு 2 குழல் இருக்கு. 2 குழல் சரி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புட்டு சிக்கன் கொம்பு இருக்குது தானே, அதுக்கு 2 குழல் புட்டு, ஒரு பெரிய ஒம்லெட் ஒன்று, அதோட சிக்கன் போர்ஷன், மற்றது சம்பல் வந்துருக்கேன். 1200 ரூபாய்க்கு 2 குழல் புட்டோட இருந்தாங்களோ ஓகே. நான் நினச்சா 1 குழல் புட்டு தான் மாதிரி பார்க்குறது. 2 குழல் புட்டு அதோட ஒரு ஒம்லெட்டும் மாதிரி இருக்கு. ஓகே, இனி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம்.
ஓகே, முதல்ல ஒரு 2 சில்லு புட்டு எடுப்பேன். சம்பல் வந்து நான் நினைக்கிறேன் சொதி எதிலும் இருக்கு சம்பல். மற்றது சிக்கன் கறி கொஞ்சம் பிரட்டல் மாதிரி கறி. அதில் குழம்பு இல்லாமல் ஃபுல்லாக பீஸ் தான் இருக்குது. நல்ல எல்லாம் நல்ல சூடாக இருக்கு. ஏன்னா பின்னேரத்துல இந்த புட்டு கொம்பு வரும். அப்போ பின்னேரத்துலேயே செய்கிறதுல நல்ல சுட சுட இருக்கு. நான் இப்போ ஒரு 5:45 வந்தேன். 5:45 6 மணி அப்படியே தொடங்கிவிடணும். சிக்கன் நல்ல உரைப்பா இருக்கு, நல்லா இருக்கு. தேங்க்யூ. நோமல் குழம்பும் இருந்ததுன்னா சும்மா அந்த மாதிரி இருக்கும். குழம்பு வேறு பிரேட கறி மாதிரி அது நல்ல உரைப்பா நல்லா இருக்கு. பிரேட்டல் இதை பிரேட்டலுக்கு மேலே இருக்கிற குழம்பு புட்டோட சேர்த்து பிணைஞ்சடிக்க அந்த மாதிரி இருக்கு. முட்டை சம்பல் புட்டுக்கு இது இப்படி வேணுமென்னு தெரியாது. நான் நார்மலா ஒரு சாம்பார் சொதி சம்பல் அதோட ஒரு சிக்கன் கறி வந்து மருமட்டு சிக்கன் இது வந்து 2 பேர் சாப்பிடக்கூடியதா 1200 பரவாயில்ல. சிக்கனும் கூட நான் ஒரு இவ்வளவு இப்போ எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் சாப்பிட்டேன். அதோட உள்ள கிளீன் இவ்வளவு இருக்கு. ஒரு 2 பேர் வந்தீங்கன்னா 2 உள்ள புட்டு முட்டையும் பிரிச்சு எடுக்கலாம். 2 பேர் பெரிய முட்டை தான், 2 முட்டை ஓட்டு செஞ்சிருக்கேன். அதோட சாப்பிட 2வது ஆளுக்கு 600 அப்படி. ஆனா எல்லா இதுவும் வந்து போர்ஷன் இதே மாதிரி தான். 2 உள்ள புட்டு அவங்கள கறியிடம் இது 2 பேருக்குரியதான். அந்த கொண்டு நான் நினைக்கிறது ஒரு ஆளுக்கான அந்த கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு. சரி, என்ன தேங்க்ஸ். எல்லா கொம்புமே வந்து இதே மாதிரி தான். 2 உலர் புட்டோட வருது. 2வது வீட்டில் ஓகே 2 பேர் வந்து சாப்பிட்றது தாராளம். A+ல புட்டு இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்த்து நினைச்சு கூட பார்க்கல. இந்த உடம்பு நல்ல விஷயம். இதே மாதிரி யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஏன்னா இது நல்லா இருக்கு. ஓகே, கொஞ்சமா வேறு எதுவும் கறியும் கொஞ்சம் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். மட்டன்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். மட்டன் சுக்காவோட பண்ணிக்கலாம். சிக்கன்ல கொஞ்சம் குழம்பு வேணும். குழம்போட விட்டு சாப்பிட எப்படி இருக்குது தேவை வெயிட் பண்ணி பார்க்கலாம். குழம்பு வேற விட்டு. ஓகே, இப்போ எங்கட மட்டன் சுக்கா வந்துட்டு ஆனால் இது நல்ல அந்த குழம்பு தன்மையா இருக்கு. என்ன மட்டன்ல இருக்கிற எண்ணெய் அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் தன்மையா இருக்கு. அடுத்தது சிக்கன் குழம்பு கொஞ்சம் கேட்டுருந்தாங்க. அது ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். குழம்பு கொஞ்சம் ஓகே. ஆளும் உரைப் பண்ணு நோமலா உரைப் பண்ணு பெருசா இல்லை, ஓரளவுக்கு ஓகே. இப்போ இது புட்டுக்கு வந்து இதுல இருக்கிற உரைப்பு வந்து நல்லா இருக்கு. குழம்பு அவ்வளோத்துக்கு இல்லை. அதே உரைப்பு அதுல இருக்குன்னா இது நல்லா இருக்கு.
மட்டன் மனமும் டெக்ஸ்சரும் பார்க்கவே ஆசையா இருக்கு. முதல்ல லைட்டா அந்த கொழுப்பு பீஸோட புட்டை சாப்பிட்டு பார்ப்போம். மட்டன் குழம்பு நல்லா இருக்கு. குழம்புல சுக்கா அந்த எண்ணெயோட நல்லா பிசைஞ்சிட்டு பார்க்க இருங்க காட்டுறேன் எப்படி இருக்கு. கனாலம் இதை மட்டும் கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்டு எல்லாம் சொல்லிடுவோம். மட்டும் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, புளிப்பாக இருக்குது. ஒரு சில இடங்கள்ல பெரிய பீஸா போட்டுருவாங்க. இது நல்லா இருக்கு. மட்டனும் சாஃப்டாக இருக்குப்பா, ரப்பர் தன்மையாக எல்லாம் இல்லை. அப்படி இருக்க நல்லா இருக்கு. நீங்கள் கொழும்பு வெள்ளாத்தியில் இந்த A+ பிரியாணிக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ட்ரை பண்ணீங்க, எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எதில் உங்களுக்கு சில சேஞ்சஸ் வரும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் சாப்பிட்டேன். என்னால் ஃபுல்லாக சாப்பிடலாம் இருக்கு, அதனால் மிச்சத்தை பார்சல் வாங்கிட்டேன். போயிட்டு அப்பா நிற்கிறேன். அப்போ அங்கே போய் அப்பாட்ட கொடுத்து வலிக்கிட்டேன் நான். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா சிக்கன்னா மட்டன் நல்ல உரைப்பாக இருந்தது. சிக்கன் ஓகே, சிக்கன் நான் முதல் சொன்ன மாதிரி உரைப்பாக இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனால் அது ட்ரையாக இருக்கும், குழம்பாக இருக்காது. அப்போ சிக்கனுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னு சொன்னால் 10க்கு ஒரு 7 கொடுப்பேன், மட்டனுக்கு 7.5 கொடுப்பேன். ஏன்னா நல்ல உரைப்பாக இருந்தது, நல்லா இருந்தது. நீங்கள் யாரும் இங்கே சாப்பிட்ருந்தீங்க ஏன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இல்லையாட்டா உடனே நீங்கள் அந்த கடையில் இது இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அது அவைக்கும் உதவியாக இருக்கும். ஓகே, நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.